ப்ரூவ் பண்ணணும் நீங்கள். சரி கல் ஒன்றா தான் இருந்தால் வளருதுன்னு பார்த்தா தூள் தூளாக இருக்கிற கல் கூட வளருது. அடுங்க அது உருண்டு விட்டால் எத்தனோ கிலோமீட்டருக்கு ஓடியே போடும், ஆனால் ஓடாமல் நிற்குது ஒரு எல்லையில். இதெல்லாம் ஆன்மீகம் இல்லாது என்னது இது? இப்போ பார்த்தீங்கன்னா நாம் மனிதனே ஒரு ஆன்மீகம் தான், ஆண்டனுடைய கூறு தான். இப்போது ஒரு 150 கிலோ ஒரு மனிதருக்குன்னா 2 குச்சியில் இப்படி நடக்கிறான் சார், 2 காலில் குச்சி தானே சார் அது. இப்போ 150 கிலோ இருக்கக்கூடிய வெயிட்டாக உள்ளவன் கால் என்ன 150 கிலோ காலை அது தாங்கி பிடிக்குது இல்லை. சும்மா ஒரு மெலூசு ஒரு குச்சி நட்ட மாதிரி தான் அவனோட உடம்பை பார்த்தீங்கன்னா, அவனோட வயிறு அவனோட உடல் பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி அந்த குச்சி தாங்குது. இது என்னது? ஆன்மீகம் இல்லை என்னது? இது எவ்வளோ அற்புதம் நடக்குது. நாம் எதையோ சாப்பிட்றோம், எல்லாம் அரைச்சி கூழாகி மாவாகுதுன்னா என்னது? இது ஆண்டவனுடைய திருச்செயல் இல்லையா என்பதை அறிந்து, ஆனால் இப்போ அறிவை கொண்டு நாம் ஆய்வு செய்ய வேண்டும். எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் 108 தேங்காய் சூறு தேங்காய் விட்றேன்னு பிரார்த்தனை பண்ணிங்க எனக்கு சரியாயிடுங்கன்னு ஒருத்த உபதேசம் பண்ணுறான்னு வச்சுங்க. நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணணும். தேங்காய் என்பது யாது? கடவுள் கொடுத்த ஒரு பொருள். அது என்ன ரோட்டில் அடிக்கிறது, அதனால் அடித்தா அது ஆகுமா என்பதை நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணணும். அதை ஆய்வு பண்ணி நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ண வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, தேங்காய் துருவிழா போட்டு அதில் சீனி கலந்து அள்ளி கொடுத்தா அருள் ஆகண்டா, சூர் தேங்காய் வடிச்சுன்னா அருள் ஆகிறான்னு. ஓ மெய்ப்பொருள் காண்பது அறிவு.